அனைவருக்கும் வணக்கம். இந்த சேனலில் பார்த்திங்கன்னா நம்ம தொடர்ந்து பித்தளை மற்றும் பழைய வெண்கல பொருட்கள் தொடர்ந்து போட்டுகிட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு. அதை அந்த வீடியோக்குள்ளே போய் ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம் வாங்க. நம்ம பழைய வீடியோலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே எல்லாமே தரையில் தான் போட்டிருப்பேன். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது இந்த மாதிரி தரையில் வச்சு தான் போட்டு ஸ்டார்ட் பண்ணது. அப்புறம் கீழே ஒரு ஸ்க்ரீன் வச்சு ஸ்டார்ட் பண்ணியிருப்பேன். அப்புறம் தான் பார்த்திங்கன்னா டேபிளில் வச்சு போட்டு காமிச்சேன். இப்போ நம்ம பழைய மாதிரியே தரையில் வச்சு இன்றைக்கி போட்டிருக்கோம். ஸ்க்ரீனில் நீங்கள் பார்த்துட்டு இருக்க அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பழைய டம்ளரு. அதில் இந்த மாதிரி பாதம் வச்ச டம்ளர். இந்த மாதிரி பாதம் வச்சு பார்த்திங்கன்னா ரொம்ப ரேர் மாடலாக தான் வரும். ஃபுல்லாக முறி தான் இது. முறியிலே நல்லா வெயிட்டான பீஸ் இது. தண்ணி வந்து ஒரு 300 ml பிடிக்கும். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம லாஸ்ட் டைம் காமிச்ச மாதிரி இந்த ஆயில் ஊற்றுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய சொம்பு தான் இது. இது பேர் வந்து சொம்பு தான். இது மூக்கு சொம்புன்னு பேர். இதில் வந்து நம்ம ஆயில் வச்சு கிச்சனில் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மருந்து கொடுக்குறதுக்கு கூட இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். குழந்தைக்கு சங்கு இருக்கு இல்லையா, அந்த சங்கு முனை எப்படி ஷார்ப்பாக மருந்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி மருந்துனா இந்த அளவில் எந்த அளவோ அந்த அளவை எடுத்துகிட்டு நம்ம குழந்தைக்கு கொடுக்குறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் பால் கொடுக்குறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வெண்கல சட்டி. இது நல்ல பழைய மாடலு. நம்ம வந்து இதை பாலிஷ் பண்ணி உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஈயம் பூசணும். இது மோர் தென் 100 years பிஃபோர் இது வந்து யூஸ் பண்ண ஒரு பீஸு. இது வந்து யூஸபிளே இல்லாமல் மேலே போட்டு வச்சனால இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்குது. இது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, உள்ளுக்குள்ளே டின் கோட் பண்ணிவிட்டு நம்ம பாலிஷ் பண்ணுற மாதிரி இதை நம்ம போட்டு வச்சுக்கணும். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, சுத்தமான வெண்கல பருப்புருளி. சுத்தமான வெண்கல பருப்புருளி தான் இது. இப்போ வர்றது வந்து இந்த அளவுக்கு குவாலிட்டியாக வராதுங்க பாருங்கள். அதாவது ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, என்றைக்கும் தட்டும்போது இந்த மாதிரி சவுண்டு வர்றது எல்லாமே வந்து சுத்தமான வெண்கலம்னு நம்ம சொல்ல முடியாது, சரிங்களா? இப்போ கடையில் வர கெட்டி பித்தளை கூட தட்டினா சவுண்டு வரும். நான் அடுத்தது ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டு நான் மேக் பண்ணி காமிக்கிறேன். சவுண்டு வச்சு நம்ம எடை போட முடியாது. அதாவது முறி வந்து அது வேறு மாதிரி இருக்கும். எப்படின்னா, முறி தட்டினீங்கன்னா அந்த முறியோட விங்காரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு ஒழிச்சிட்டு இருக்கும். அது வந்து சுத்தமான வெண்கலம். அதாவது வெள்ளியம் கண்டென்ட் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது அதோடய வைப்ரேஷன் வந்து நிறையா வரும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நிறைய நானும் பார்க்குறேன், வர அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வீடியோஸில் எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கரண்டியை வச்சு எல்லாருமே ஆளுக்கு தட்டுறாங்க. பட் ஆனால் அதில் நிறைய புதுசும் கூட வருது. ஸோ நமக்கு பழசுக்கும் புதுசுக்கும் என்ன வித்தியாசங்கிறது நம்ம நிறைய வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம். பழசில் அந்த குவாலிட்டி இருக்கும், அந்த வெள்ளியத்தோட கண்டென்ட் அதிகமாக இருக்கும், அவ்வளோதான் வித்தியாசம். இப்போ வர புதுசில் இந்த வெள்ளியம் கண்டென்ட் கம்மியாக இருக்கும். கெட்டி பித்தளை அது. அதாவது கெட்டி பித்தளை வெண்கலம் மாதிரி தான் இருக்கும். வெயிட்டாக இருக்கிறது எல்லாமே வெண்கலம் கிடையாது. அது வந்து கெட்டி பித்தளை. அதுவுமே தட்டினாலே உங்களுக்கு அந்த சவுண்டு வரும். ஸோ அது ஆரோக்கியம் தருமானா இதோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மி தான். இந்த பழசில் இருக்கிறது இன்னும் நல்ல குவாலிட்டியாக இருக்கும். இங்கே பாருங்கள், அதுலேயே இது வந்து சின்ன பருப்புருளி. இந்த மாடலை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், பழசு புதுசு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அதோட சேஃபு பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஆனால் இப்போ வர இதை பார்த்திங்கன்னா சேஃப் தெரிஞ்சிடும். நான் ரெண்டுமே உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ வரதும் பார்த்திங்கன்னா நல்லா பாலிஷ் பண்ணி புதுசு மாதிரி வருது, நல்லா இருக்குது. ஆனால் பார்த்திங்கன்னா குவாலிட்டிங்கிறது தான் நம்ம பார்க்கணும். இது அதிலே சின்னது. இது வந்து ஒரு 1 லிட்டர் பிடிக்கும் தண்ணி. 1லேருந்து ஒரு 1.5 லிட்டர் பிடிக்கும். இது நான் காமிச்சேன் இல்லையா, அது 2 லிட்டர் பிடிக்கும். இது பார்த்திங்களா, நம்ம இந்த இதெல்லாம் கௌரி பூஜை இந்த மாதிரி பண்ணுறவங்க ஏதாவது சுவாமியை ஜோடிக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து இது பயன்படும். இது பாருங்கள், சுவாமியோட 2 கால்கள், இது 2 கை. நம்ம ஏதாவது ஜோடித்து ஒரு அலங்காரம் பண்ணணும் வீட்டில் அப்படிங்கிற பட்சத்துக்கு இந்த நம்ம கலசெல்லாம் வச்சு நம்ம சுவாமியோட முகம் வச்சு செய்வோம் இல்லையா, அப்படி செய்யும்போது அலங்காரம் பண்ணுறதுக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இது பேர் ரச சொம்பு. அப்போல்லாம் பந்தி பரிமாறும்போது இதில் ரசத்தை ஊற்றிக்கிறது. ரசத்தை ஊற்றிட்டு அப்படியே இலையில் அப்படியே அழகாக ஊற்றிட்டு போவாங்க. இதுவும் ஒரு 100 years பிஃபோர் யூஸ் பண்ணக்கூடிய அந்த ரச சொம்பு தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கலைப்பொருள் கேட்டகரியில் தான் வருதுங்க. இது பார்க்க இவ்வளோ அகலமாக இதாக தெரியும் உங்களுக்கு. பட் ஆனால் இது வந்து கிடைக்காத ஒரு கலைப்பொருள் தான். இது மேக்கிங் கிடையாது, இந்த மாதிரி மாடலும் கிடையாது. உள்ளுக்குள்ளே நம்ம ஈயம் பூசி வச்சுட்டு நம்ம இதை பாலிஷ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். இது அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து அளக்கிறதுக்குள்ள அந்த ஜக்கு இது அதுவே பார்த்திங்கன்னா இது வெண்கலத்தில் இருக்கும். அது நிறையா இது பார்த்திங்கன்னா வந்து பிராஸில் வரும், ஆனால் இது பார்த்திங்கன்னா வெண்கலத்தில் வரும். சவுண்டு கேட்குது பாருங்கள். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய அந்த முறி வகையை சேர்ந்தது தான் அது.
சமைக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் இது. ஒரு 1.5 லிட்டருக்கு மேலே இது தண்ணி பிடிக்கும் இதோட அளவு. பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்ட்டு. ஸோ கிச்சனில் வச்சு சமைக்கிறதுக்கு, பரிமாறுறதுக்கு, பால் காய்ச்சறதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணலாம். இதுவும் வந்து மேக்கிங் கிடையாது, ரொம்ப ரேரான பீஸ் தான். அடுத்து 2 முறி தட்டு பாருங்களேன். 2 தட்டுமே ஒரு 600 கிராம் இருக்கக்கூடிய 2 முறி தட்டு. 10 இன்ச்சுக்கு மேலே டயா இருக்கும். நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு, சாதம் போட்டு சாப்பிட்றதுக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குது ரெண்டுமே. இது நம்ம எண்ணெய் ஊற்றி வச்சக்கூடிய அந்த எண்ணெய் கலையும் முழுக்க பார்த்திங்கன்னா வெங்கலத்தில் செஞ்சுருக்காங்க. உள்ளுக்குள்ளே பாருங்கள் க்ளீனாக இருக்குது. அடுத்தது பாருங்கள், இது ஒரு மினியேச்சர் டம்ளர். அப்படி மேலே டிசைன் போட்டு குட்டியோண்டு ஒரு மினியேச்சர் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அதே மாதிரி ஒரு குட்டி சந்தன பேலா. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மினியேச்சர்லேயே தொன்னை வந்து பார்த்திங்கன்னா வரும். அதுலேயே மினியேச்சர் தொன்னை அது. அதே மாதிரி சின்ன ஒரு குட்டி சொம்பு மாதிரி மாடல் இல்லை மினியேச்சர். அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது பாருங்கள், ஜல்லடையிலே நல்ல பெரிய ஜல்லடை, ஹோல் பெருசாக இருக்குது. என்ன பர்பஸுக்கு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அரிசி சலிக்க, இன்னொன்று இந்த 60ஆம் கல்யாணம் 80ஆம் கல்யாணம்லாம் பண்ணும்போது இதில் காசு போட்டு தண்ணி ஊற்றுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஜல்லடை. இது வெயிட்டாக இருக்கும், கையால் தூக்க முடியாத அளவுக்கு வெயிட் இருக்கும். நல்ல குவாலிட்டி. இப்போ வர மாதிரி இப்படி வளைச்சாலாம் வளையாதுங்க. இப்போ வர ஜல்லடையெல்லாம் இப்படி கையால் வளைச்சிங்கன்னா உடச்சிக்கும். அந்த மாதிரி குவாலிட்டிலாம் இது கிடையாது. இது செமையான பித்தளை. இது பழைய நாட்டு பித்தளை ரகம். இது பார்க்க அப்படி தெரியுதுங்க, பழைய பொருளுங்கிறனால. பாலிஷ் பண்ணிங்கன்னா நம்ம புதுப்பிச்சுக்கலாம். அடுத்தது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெத்தலை தட்டு தான். இது ரெண்டுமே வெத்தலை தட்டு. இது லாஸ்ட் வீடியோவில் இதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ரெண்டுமே பிராண்ட்ஸு தான். அதே மாதிரி இது பாருங்கள், ஒரு பழைய வாளி பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்கக்கூடிய ஒரு பழைய வாளி. இதெல்லாம் வெயிட்டாக இருக்கும். கிச்சனில் சுகர் இதெல்லாம் கொட்டி வச்சுட்டு அப்படி நம்ம மாட்டி வச்சுக்கலாம். அடுத்து இது பார்த்திங்கன்னா, இந்த மூக்கு சொம்புலேயே பெரிய சொம்பு. இது இந்த மாதிரி பாதம் வச்சு தேயாமல் இருக்கும். அதே மாதிரி ஃபில்டர் ரகம் பாருங்கள், வரிசையாக வச்சுருக்கேன். இது பாருங்கள், கொஞ்சம் பெரிய ஃபில்ட்ரு. ஒரு பெரிய ஃபேமிலி இருக்கீங்க, ஒரு ஃபங்க்ஷனுக்கு யூஸ் ஆகும்னா இது வாங்கிக்கோங்க. சின்ன ஃபேமிலிக்கு சின்ன ஃபில்டர் இருக்குது. அந்த ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா உள்ளுக்குள்ளே போடக்கூடிய அந்த நேபோடு இருக்குது, நல்ல கண்டிஷனில் இருக்குது. அதே மாதிரி பாருங்கள், இந்த சொம்பு பார்த்திங்கன்னா பித்தளை சொம்பு தான். ஸோ நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய ஒரு பித்தளை சொம்பு. ஒரு 1 லிட்டரு தண்ணி பிடிக்கும். இப்போ நிறைய பேர் பார்த்திங்கன்னா வெங்கலம் காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி பித்தளை சொம்பு யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு சின்ன சொம்பு தான் இது. இது வந்து ரொம்ப பழசு கிடையாது. இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக வர சொம்பு தான் இது. தண்ணி குடிக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். லேட்டஸ்ட்டாக வர்றது தான் இது. யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்கலாம். அடுத்தது பாருங்கள், கூஜா. ஒரு முந்திரி கூஜா இருக்குது. அதே மாதிரி ஒரு ஹார்லிக்ஸ் கூஜா இருக்குது. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா டம்ளரோடு இருக்கக்கூடியது வந்து ஹார்லிக்ஸ் கூஜா. அது இது வந்து முந்திரி கூஜா. ரெண்டுமே பார்த்திங்கன்னா எண்ணெய், நெய் அந்த மாதிரி நம்ம எதாவது யூஸ் பண்ணி ஊற்றி வச்சுக்கலாம். வேணால் உள்ளுக்குள்ளே டீன் பூசுறதுனால நம்ம பூசிக்கலாம். பார்த்திங்கன்னா பழசாக தெரியுது உங்களுக்கு, பாலிஷ் பண்ணிக்கலாம். இது வந்து முறி கும்பா. நம்ம சாப்பிட்றதுக்கு அந்த காலத்தில் வந்து சாப்பிடக்கூடிய இந்த முறி கும்பா தான் இது. நிறைய பேர் இப்போ இன்னமும் நம்ம பழைய வீடியோ பார்த்துட்டு இது கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள். ப்யூர் முறி. அதே இது வந்து பார்த்திங்கன்னா ப்யூர் முறி கும்பா, சாப்பிட்றதுக்கு, சுவாமிக்கு பிரசாதம் படைக்கிறதுக்கு. அதே மாதிரி அது வெங்கல கும்பா. இது முறி. நான் சொன்னாலே அடுத்தது குவாலிட்டி அது வெங்கலம், அந்த முறி. இது ஒரு குமிழ் செம்படம், சின்னது பாருங்கள். ஸோ இதை நம்ம கிச்சனில் ஐட்டங்கள் கொட்டி வச்சுக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், அந்த குமிழ் செம்படம். இது வேணால் பாலிஷ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா பெயிண்ட் பண்ணி இன்ஷியல் போட்டிருக்காங்க, அதை நம்ம எடுத்து கொடுத்துடலாம். அடுத்தது இது வந்து பழையது சோறுலாம் கொண்டு போகிறதுக்கு, அதாவது வயல்வெளி கொண்டு போகக்கூடிய அந்த வாளி அது. அதே மாதிரி பூவாளி 2 வாளி நல்ல கண்டிஷனில் இருக்குது பாருங்கள். அது வந்து செம்பு குடம், செம்பு தவளை. அதே மாதிரி செம்பு வந்து பார்த்திங்கன்னா கீழே பைப்பு வச்சு குடிக்கிற மாதிரி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மண்பானை பழைய ஜாடி இருக்கும் இல்லையா, அந்த ஜாடி மாடலில் உள்ளது. அதே மாதிரி இந்த பழையது வாளியிலே கொஞ்சம் பெரிய வாளி. ஃபில்ட்ரு பார்த்திங்கன்னா அந்த ஃபில்ட்ரு இருக்கிறதுலே பெரிய ஃபில்ட்ரு. ஒரு 30 பேருக்கு போடலாம் அதில். இது ஒரு 20 பேர் குடிக்கலாம். இது ஒரு ஃபேமிலிக்குள்ள ஃபில்ட்ரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷனுக்காக நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். மற்றபடி ரெகுலர் யூஸுக்கு வீட்டுக்கு நீங்கள் இந்த 2 ஃபில்டருமே போட முடியாது.
இல்லை ஒரு விசேஷம் வருது, உங்கள் விருந்தாடி எல்லோரும் வருவாங்க, அப்போதைக்கு நீங்கள் பித்தளை பொருள் யூஸ் பண்ணால் உங்களுக்கு நல்லா மங்களகரமாக இருக்கும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா வாங்கி மேலே தூக்கி வச்சுட்டு விசேஷத்தப்போ தான் எடுக்கலாம். ரெகுலர் யூஸ் பண்ண முடியாது, பட் இது ரெகுலர் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி இட்லி பானை நிறைய பேர் என்கிட்ட கேட்டிங்க, வெயிட்டான இட்லி பானை தான் சொல்லுங்கன்னு. வெயிட்டாக இருக்குது, உள்ளுக்குள்ளே டின் போட்டிருக்கு, 9 இட்லி ஊற்றுற மாதிரி இருக்குது. ஸோ யாருக்காவது தேவைப்பட்டால் சொல்லுங்கள், தனித்தனியாக மூடியை கழட்டிட்டு உங்களுக்கு ஃபோட்டோ வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்குள்ள பொருட்கள் எல்லாமே இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த பொருட்களை நீங்கள் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விடுங்க. புதுசாக அந்த வீடியோ இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக நிறையா சந்தேகங்கள் இருக்கும். அதனால் நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுறீங்க, எனக்கும் புரியுது. அந்த மாதிரி புதுசாக வீடியோ பார்க்குறவங்க உங்களுக்கு எந்த சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள், நான் எடுத்து உங்களுக்கு நான் சந்தேகத்தை கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இதை பற்றின டீட்டெயில் மட்டும் உங்களுக்கு போதும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சி விட்றேன். இன்னும் ஒரு வீடியோவில் நம்ம சந்திப்போம். நன்றி, வணக்கம்.